தென்னிந்திய திரைப்பட உலகில் அனைவராலும் ஆச்சி என்று செல்லமாக அழைக்கப்பட்டவர். 1500க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்த ஜில் ஜில் ரமாமணி கதாநாயகியாக நடிக்க வேண்டும் என்பது இவரின் ஆசை. ஆனால் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள், நீ நகைச்சுவை நாயகியாக இருந்தால்தான் லாங் டைம் சினிமாவில் நீடிக்கலாம் என்றாராம். அவர் சொன்னது போலவே மிக நீண்ட காலம், அதாவது 50 ஆண்டு காலத்திற்கு மேல் திரைத்துறையில் நகைச்சுவை நாயகியாக நீடித்தார் என்றால் அப்பெருமை கவிஞர் கண்ணதாசன் அவர்களையே சேரும். தனது 12வது வயதில் மேடை நாடகங்களில் நடிக்க ஆரம்பித்த இவரை மேடை நாடக கலைஞராக பெரிய அளவில் அடையாளம் காட்டியது திராவிட இயக்கத்தின் பிரச்சார நாடகங்கள் தானாம். அத்துடன் இவரின் கணீர் என்ற பேச்சு, நடிப்பு, பாட்டு, நடனம் என்று அனைத்திற்காகவும் பெருமளவில் பாராட்டை பெற்றார். 1958இல் மாலையிட்ட மங்கையில் கண்ணதாசன் அவர்களால் ஆரம்பித்த நகைச்சுவை பயணம் கொஞ்சும் குமாரி படத்தில் மட்டும் முதலில் கதாநாயகியாக மாடர்ன் தியேட்டர்ஸ் அதிபர் DR சுந்தரம் அவர்கள் தயாரித்த படத்தில் நடித்தார். தமிழ் திரைப்பட உலகில் அரை நூற்றாண்டிற்கு மேல் 5 முதல்வர்களுடனும் மேடை நாடகம், படங்களில் நடித்த இவர் தமிழ் திரைப்பட கதாநாயகர்கள், நாயகிகள் என்று அனைத்து நகைச்சுவை நடிகர்கள், குணச்சித்திர நடிகர்கள் என அனைவருக்கும் ஈடு கொடுத்து நடித்து புகழ்பெற்ற ஒரே நடிகை என்றால் அது ஆச்சி மனோரமா அவர்கள் மட்டும்தான். நாடகம், திரைப்படம், வானொலி, தொலைக்காட்சி தொடர் என்று விடாமல் மீடியாவில் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டே இருந்தார். இவர் பெண் சிவாஜி என்று பெருமையுடன் குறிப்பிட்டார் எழுத்தாளர் மற்றும் நடிகர் சோ அவர்கள். கருப்பு வெள்ளை முதல் வண்ணப்படங்கள் வரை ரசிகர்களின் மனம் கவர்ந்த நகைச்சுவை நாயகி மனோரமா அவர்கள் மட்டுமே. நகைச்சுவை நடிகைகளுக்கு தனி அடையாளத்தை உருவாக்கியவர் ஆச்சி மனோரமா. இவருக்கு MS சுப்புலட்சுமி அவர்களின் மீது பேரார்வம் கொண்டவராம். நகைச்சுவை நாயகி மட்டுமல்ல, நவரச நாயகி என்றும் பலராலும் பாராட்டப்பட்டவர். திரைப்படங்களில் 300க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியவர். பெரும்பாலும் தனக்கே பாடல்களை பாடியிருக்கிறார். முதலில் பாட வைத்தவர் G.K. வெங்கடேஷ் அவர்கள். A.R. ரஹ்மான் இசை வரை தனது குரலை பதித்தவர். திரைப்படத்துறையில் முன்னணி நகைச்சுவை குணச்சித்திர நடிகையாக வலம் வந்த போதே மேடை நாடகங்களிலும் தன் திறமையை வெளிப்படுத்திக் கொண்டே இருந்திருக்கிறார் மனோரமா அவர்கள். நாடகங்கள், மேடை நாடகங்கள் 6000ற்கு மேல் இருக்கலாம் என்கிறார்கள். இச்சாதனையை கூட யாரும் இதுவரை தொடவில்லையாம். 1000ற்கு மேற்பட்ட படத்தில் நடித்ததற்காக கின்னஸ் சாதனை பெற்ற பெண்ணும் இவரே. தமிழர்கள் வாழும் அனைத்து இடங்களிலும் நாடகங்கள், கலை நிகழ்ச்சிகளும் நடத்தியவர். இவர் எப்படியாவது ஒரு படத்திலாவது நடிகர் திலகம் அவர்களுக்கு ஜோடியாக நடித்துவிட வேண்டும் என்பது இவரின் தீராத ஆசை. அந்த ஆசை ஒரு படத்தில் மட்டுமே நிறைவேறியது. அப்படம் ஞானப்பறவை. அப்படம் பெரிய அளவில் வரவேற்பையோ வெற்றியோ பெறவில்லை. ஆனால் மனோரமா அவர்களுக்கு நடிகர் திலகம் அவர்களுக்கு ஜோடியாக நடித்துவிட வேண்டும் என்பதுதான் விருப்பம். நீங்கள் நினைத்தது நடந்தது, ஆனால் படம் வெற்றி பெறவில்லை என்று ஒரு பேட்டியில் கேட்டபோது, அது பற்றி எனக்கு எதுவும் தெரியாது, என் விருப்பம் நிறைவேறியது என்றார் மகிழ்ச்சியாக. தில்லானா மோகனாம்பாள் படத்தில் ஒரு தலை காதலியாக நடித்தவர் இந்த ஆச்சி மனோரமா அவர்கள். நாயகன் மற்றும் நாயகிக்கு சமமான கதாபாத்திரமாக இவருக்கு அமைந்திருக்கும் இப்படத்தில். இவர் நடித்த பெரும்பாலான படங்களை கவனித்தால் தெரியும். படம் முழுவதும் வருவார். அன்றைய சிவாஜி, MGR முதல் கமல், ரஜினி, பாக்யராஜ், சத்யராஜ், தேங்காய் சீனிவாசன், சுருளிராஜன், கவுண்டமணி, செந்தில், வடிவேலு போன்ற அனைத்து நடிகர்களுடனும் நடித்தவர் இந்த ஆச்சி மனோரமா அவர்கள். இவர் அதிகமாக நடிகர் நாகேஷ் அவர்களுடன் தான் படங்களில் நடித்திருப்பார். ஏறக்குறைய 50 படங்களுக்கு மேல் இருக்குமாம். நான் திரைத்துறைக்கு வந்த சமயத்தில் நாகேஷ் அவர்கள் திரைத்துறையில் மிகவும் பிரபலம். அதாவது அவர் பேச்சை டைரக்டர் கேட்கும் அளவிற்கு பிரபலமாக இருந்தார். எனக்கு சில சமயங்களில் படங்கள் இல்லாமல் செய்ததற்கும் அவருக்கு பெரும் பங்கும் இருந்தது. அப்பொழுது அவர் இல்லாத படங்களே என்று எதுவும் இல்லாத காலமாகவும் அது இருந்தது. அருள் பிலிம் நான் நடித்த நவகிரகம் நாடகத்தை பார்த்த பின் அதை படமாக்க கதையை வாங்கி கொண்டு நாடகத்தில் நான் நடித்த அதே அகிலாண்டம் என்ற வேடத்தில் சினிமாவிலும் நடிக்க பாலச்சந்தரும் அரங்கண்ணல் அவர்களும் என்னையே ஒப்பந்தம் செய்தனர். நவகிரக நாடகம் கதாபாத்திரம் நான் மறக்கவே முடியாதது. மனோரமாவை மறக்கலாம், ஆனால் மனோரமா அகிலாண்டத்தை மறக்க கூடாதல்லவா? ஏனென்றால் என்னை எல்லோரிடமும் கொண்டு சேர்த்தது இந்த அகிலாண்டம் கதாபாத்திரம்தான். பிறகு நாகேஷ் நடிப்பதாக முடிவு செய்யப்பட்டது. ஆனால் நாகேஷ் நான் நடிக்கவே கூடாது என்று கூறிவிட்டாராம். வேறு வழி இல்லாமல் தயாரிப்பாளரும் இயக்குனரும் எனக்கு பதில் நடிகை ராகினியை ஒப்பந்தம் செய்தார்கள். நான் எந்த தவறுமே செய்யவில்லை. பிறகு ஏன் நாகேஷ் இப்படி செய்தார் என்று தெரியாமல் அன்று முழுவதும் நான் தூங்கவும் இல்லை. அன்றுதான் நான் சபதம் செய்தேன், இனி நாகேஷுடன் நடிக்கவே கூடாது என்று. பிறகு எல்லோருடனும் நடிக்கிறேன்.
ஆனால் நாகேஷுடன் நடிக்க பல வாய்ப்புகள் வந்த போதும் முடியாது என்று பிடிவாதமாய் மறுத்துவிட்டேன். காலங்கள் சென்றன, என் பிடிவாதம் மட்டும் மாறவே இல்லை. வெள்ளி விழா படத்தில் நடிக்க வாய்ப்பு வந்தது. அதில் நாகேஷ் இல்லை என தெளிவாக தெரிந்த பின்னர் நடிக்க ஒப்பந்தம் செய்து கொண்டேன். SRS உடன் நடித்தேன். இயக்குனர் பாலச்சந்தர் அவர்களுக்கு திருப்தி வரவில்லை. டைரக்டர் மனோரமா, நாகேஷ் வெள்ளி விழா படத்தில் SRS கேரக்டருக்கு பதில் நடிக்கிறேன் என்கிறார், நீ கொஞ்சம் விட்டுக்கொடு என்றார். ஆனால் நான் பிடிவாதமாய் மறுத்துவிட்டேன். என் மனதிற்கு பிடித்த அகிலாண்டம் கேரக்டரை என்னிடமிருந்து பிடுங்கியவருக்கு நான் எதற்கு விட்டுத்தர வேண்டும் என்றும் முடியாது என்றும் சொல்லிவிட்டேன். வேண்டுமென்றால் நாகேஷ் நடித்துக் கொள்ளட்டும், நான் விலகிக் கொள்கிறேன் என்றும் கூறினார். ஆனால் நாகேஷ் நடிக்கவில்லை. கோமளமாக நான் தான் அப்படத்தில் நடித்தேன். நான் சாகும் வரை என் சபதம் இருக்கும். இது பழியல்ல, சபதம் மட்டுமே என்றார். இதை ஒரு பேட்டியில் அவரே கூறியது. இதே ஆட்சி மனோரமா அவர்கள் தான் பலருடைய பேச்சுவார்த்தைக்கு பிறகும் இதை நீங்கள் செய்தால் தான் சரியாக இருக்கும் என்றும் கொஞ்சம் மனம் வையுங்கள் என்று பல கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு அபூர்வ சகோதரர்கள் இம்சையரசன் 23ஆம் புலிகேசி படத்திலும் நாகேஷ் அவர்களுடன் இணைந்து நடித்தார். சின்னத்தம்பி கிளைமாக்ஸ் காட்சியில் இவரின் நடிப்பு மிக இயல்பாக இருந்தது என்று அன்று பலராலும் பெருமையாக பேசப்பட்டது. உண்மையில் இவரது காதல் கணவர் இந்த கிளைமாக்ஸ் காட்சி எடுக்கப்பட்ட அன்றுதான் இறந்து போனாராம். அந்த துக்கம் என்றும் பலராலும் சொல்லப்பட்டது. இது உண்மையாக இருந்தாலும் மனோரமா அவர்கள் எல்லா படங்களிலும் காட்சிகளில் தனது கதாபாத்திரம் மற்றும் உறவு முறைகளுக்கு ஏற்ப ஒன்றி போய்தான் நடித்திருப்பார். 50 ஆண்டு கால திரைப்பயணத்தில் ஒருவர் கூட இவரை பற்றி தவறாக ஒரு வார்த்தையும் சொன்னது இல்லையாம். இவருக்கு பிறகும் நகைச்சுவை நடிகைகள் பலர் வந்தும் இன்றும் இவரே திரையுலக நகைச்சுவை அரசி ஆட்சி மனோரமா அவர்கள்தான் என்று பெருமையுடன் சொல்லப்படுகிறார். தொடர்ந்து இணைந்திருங்கள் கண்மணி தகவல்கள் சேனலுடன். லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் வேறு ஒரு நல்ல பதிவுடன். நன்றி, வணக்கம்.